Okay, hope you all guys can hear me. Okay, இன்றைய செஷனில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல், introduction to .NET ecosystem, time in the big picture of C Sharp and the fundamentals. Okay, so okay, so far 16 people join. Okay, let's see. Can anyone tell me what is programming? I give you only 30 seconds. So anyone, what is programming? Programming என்றா என்ன? Because லாஸ்ட் செஷனில் சொன்ன மாதிரி நம்மளோட செஷன் வந்து இன்ட்ரடக்டிவாக இருக்கணும். ஸோ ஒன்லி நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ கைஸ் டு ரெஸ்பான்ஸ். ஸோ யா, இன் தட் வே வி கேன் கோ வித் தட் செஷன். Anyone, what is programming? Or else what is computer programming? Any idea? Any volunteers? Hope you guys can hear me, right? Hello. ப்ரோக்ராமிங் மீன்ஸ் இப்போ ஒரு மெஷினுக்கு வந்து விளங்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஓகே, யா, ப்ரோக்ராமிங்கிறது மெஷினுக்கு விளங்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். எஸ், தட் இஸ் கரெக்ட். யா, எனி அதர் ஆன்சர்ஸ்? Hurry up. ஓகே, யா, ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு மெஷினுக்கு விளங்கக்கூடிய லாங்குவேஜ், அல்லது அப்படியும் சொல்லும். அடுத்த விதத்தில் சொல்கிறேன்டா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு எக்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ எக்ஷன் நடக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சிம்பிள் பேசிக் வேஸில் ப்ரோக்ராமிங் என்று சொல்லுவோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ரிமோட் கண்ட்ரோல், டிவி ரிமோட் கண்ட்ரோல். லெட்ஸ் சி. அப்போ டிவி ரிமோட் கண்ட்ரோலில் நாங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெஷினுக்கு கொடுக்குற கட்டளை. எஸ், தட் இஸ் கரெக்ட். ஓகே. செட்போர்ட்டில் செட்டில் மெசேஜ் போடுங்க. இஃப் யூ கான்ட் ஸ்பீக், I try to read it. Okay. So let's see, think about the TV remote. So when we press the button, so some action happened on your TV. So that is why, so that is programmed. So set of instruction to computer what to do. Yes. Another answer. Computer or any device, we are giving some instruction to do something, that action will be happen. Okay, that is a programming. Where this computer programming comes is, we are giving a commands or instruction or controller to the computer, then computer can work accordingly. So அந்த சிச்சுவேஷனில் நாங்கள் சொல்லுவோம் அது computer programming. 1 minute. Okay, so now many students joined. Let's start. So கம்ப்யூட்டருக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஓகே, இந்த கோர்ஸோட நோக்கம் வந்து நாங்கள் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது ஃபுல் ஸ்டாக், அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃபார் த பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பேக் எண்ட் பார்ட்டுக்கு
நாங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் வை வி யூஸிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் to give an instruction to the computer or hardware any devices. அப்போ அதற்காக தான் நாங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. பட் இந்த கோர்ஸில் நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ண போகிறது .NET ஃப்ரேம் ஒர்க் என்றதால் ஷீஷாப்பை தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். அப்போ லாஸ்ட் செஷனில் நாங்கள் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற என்னென்னு பார்த்தோம். அதில் நாங்கள் இப்போ வந்து பெக்கன் பார்ட்டை செலக்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நாம் பெக்கன் அப்படின்றது நான் லாஸ்ட் டைம் ஐ எக்ஸ்பிளைன். ஸோ டுடே ஆல்சோ ஐ கிவ் சம் ஐடியா. ஒரு யூசர் இன்ட்ரடக்ஷன் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ வென் யூ ஆர் யூஸிங் எ மொபைல் வெப் அப்ளிகேஷன், நாங்கள் வந்து யூசர் வந்து கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு ஹவு த பெக்கன் அந்த ரியாக்ஷனுக்குரிய அந்த எக்ஷனுக்குரிய ரெஸ்பான்ஸ் எப்படி அவருக்கு வாரது அப்படிங்கிற ஃபுல் சிஸ்டத்தை வந்து இந்த பெக்கன் தான் ஹேண்டில் பண்ணும். இப்போ நாங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஓ டராஸ் ஓ AliExpress எனிதிங். ஸோ நாங்கள் போகிறோம், அங்கே போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படி என்ன ப்ராடக்டை செலக்ட் பண்ணி அதை கார்டு கெட் பண்ணி அவங்களோட என்னோட அட்ரஸ் ஃபில் பண்ணி நாங்கள் ஆர்டர் பண்ணக்குள்ளே அது வந்து பேக்கெண்டால் ஹேண்டில் பண்ணி எங்களோட டீட்டெயில்ஸ் டேட்டா பேஸுக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற சிஸ்டத்துக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், யுவர் ஆர்டர் ஹேஸ் பீன் பிளேஸ்ட். அப்போ எங்களோட ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். then we will get some tracking number to track our order. So இந்த ப்ரோசஸ், ஸோ எங்களோட கண்ணுக்கு தெரிகிறது நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறதும் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதும் மட்டும்தான் அதோட ரெஸ்பான்ஸ். behind the scene there are a lot of things happen that is come to the backend. Alright, so you may notice that I give more basic things because of the basic things not clear, people are struggling. இந்த பேசிக்ஸ் தெரியாததால தான் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, சம்டைம் சிண்டெக்ஸஸை கூட மெமரைஸ் பண்ணி வச்சுருவங்க இருக்கிறாங்க. பட் அந்த பேசிக்ஸ் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, இதோட பர்பஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது விளங்காததால தான் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வந்தும் சர்வை பண்ண இல்லாமல் வேறு இண்டஸ்ட்ரிக்கோ அல்லது நான் டெக்னிக்கல் பார்ட்டுக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ எதை படிச்சிருந்தாலும் அதை புரிஞ்சு படிக்கணும், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல். நாங்கள் ப்ரோக்ராமிங் பற்றி படிக்கும்போது என்ன பேக்கெண்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணினாலும் WOP அப்படிங்கிற கன்செப்ட் மெனி டைம் நம்ம லிசன் பண்ணியிருப்போம். நிறைய லெக்சர்ஸ்லையோ அல்லது ஸ்கூல் மெட்டீரியல்ஸ், காலேஜ் மெட்டீரியல்ஸ் எங்கே பார்த்துட்டாலும் இந்த WOP கன்செப்ட் தான் இருக்கும் மோஸ்ட்லி. வாட் இஸ் WOP? Object Oriented Programming. Any of you can tell me? நான் இதிலேயும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், பட் அது இல்லாத ஆன்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விலங்கினத்திலேருந்து சொல்லுங்கள், வாட் இஸ் WOP? Object Oriented Programming. Hello, please speak guys. So it is not like a usual campus lecture. That is not the purpose of coming here. Okay, so please open your mouth, otherwise it will bore definitely, because from today onwards, so we are moving to the practical session. ஸோ நாங்கள் அந்த ப்ராக்டிக்கல் செஷன் போகும் வரைக்கும் கொஞ்சம் தியரிஸ் பார்த்து கொண்டே போவோம். சூப்பராக சொல்கிறேன், தியரி பார்ட் போரிங், எனக்கும் போரிங் தான் படிக்கும்போதும் சரி. அதை அந்த செக்ஷன்ஸ் கொஞ்சம் போரிங், பட் அந்த தியரி தெரியாமல் நாங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போகக்குள்ளே எங்களுக்கு டிஃபிகல்ட். ஸோ தட்ஸ் வை ஐ வுட் லைக் டு மேக் அ கன்வர்சேஷன், தென் இட் வில் ஈஸி டு அஸ் அ கோ குட் ஸ்மூத் செஷன். Anyone, what is WOP? WOP சார் ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணியும் கிளாஸ் பேஸ் பண்ணியும் இருக்கிற அப்படி. Okay, alright.
object, yeah, yeah, டபிள்யூபி கான்செப்ட் வந்துட்டு uh-huh. ஒரு யூசர் டிரெக்டாக வந்துட்டு அந்த பேஜை யூஸ் பண்ணாமல் இன்னொருத்தர் மூலமாக இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அது மூலமாக அவர் யூஸ் பண்ணிட்டு டிரெக்டாக அந்த ஹேக்கிங்லாம் நடக்காமல் யூஸ் பண்ணுறது. Okay, yeah, what you said is the use of WOP. Yeah, you are reached to that. Okay, yeah, those are correct. ஸோ டபிள்யூஓபி அப்படிங்கிறது எதையுமே நாங்கள் வந்து தியரியாக பார்க்கக்குள்ள இது இஸ் common for everything. So in this session I will teach you some education tips as well. ஸோ டபிள்யூஓபி அப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கக்குள்ள தியரி வந்து எப்போவுமே கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃபோட தூரத்தில் தான் நிற்கும். அதை நாங்கள் கொஞ்சம் எங்களோட ரியல் லைஃபோட லிங்க் பண்ணணும். ஃபார் an எக்ஸாம்பிள், object oriented programming என்று சொல்லி அவங்க நிறைய ப்ளீலஸ் திஸ் 4 கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் லைக் வைஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். இப்போ சிம்பிளாக நாங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து எந்த விஷயத்தையும் லேர்ன் பண்ணக்குள்ள ஃபஸ்ட் அதை ரீட் பண்ணி கிளியராக ஐடென்டிட்டி வந்து எடுக்கணும். ஐடியா எடுத்துகிட்டு அதை ரியல் லைஃபோட நாங்கள் மேட்ச் பண்ணோம். 1 minute, there are chat messages. ஒரு வேர்டில் கோட் திரும்ப யூஸ் பண்ணாமல் இன்னொரு கிளாஸில் எழுதிட்டு அதை மெயின் ஃபார்மில் கால் பண்ணுறது. யா, தட் இஸ் யூஸ் ஆஃப் டபிள்யூஓபி. எஸ், ஓகே. சிம்பிளாக நாங்கள் சொல்கிறதாக இருந்தால் ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒப்ஜெக்டை பேஸ் பண்ணி வருகின்ற ப்ரோக்ராமிங். அதுதான் கன்செப்ட். அப்படின்னா என்ன, நாங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்குற ஒவ்வொன்றுமே ஒப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் படிக்கக்குள்ள சொல்லியிருப்பாங்க கார் ஒரு ஒப்ஜெக்ட், பைக் ஒரு ஒப்ஜெக்ட், புக் ஒரு ஒப்ஜெக்ட். பட் அது வந்து எங்களோட சாஃப்ட்வேரோட லிங்க் ஆக என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுண்டா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கொண்டா அதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு ஒப்ஜெக்ட். நாங்கள் அதில் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ண போகிறோம், அது ஒரு ஒப்ஜெக்ட். நாங்கள் ஒரு ஒப்ஜெக்ட் அங்கே, ஏன்னா நாங்கள் கஸ்டமருங்கிறதும் ஒரு ஒப்ஜெக்ட். அந்த வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட் ஒரு ஒப்ஜெக்ட், கஸ்டமர் ஒரு ஒப்ஜெக்ட். இந்த மாதிரி வார எல்லாமே ஒப்ஜெக்ட்ஸ். இந்த ஒப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி வாரத்தால் தான் இது ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஒப்ஜெக்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங். ஏர்லியர் டேஸ் வந்து இனிஷியல் ப்ரோக்ராமிங் டேஸில் வந்து ஒப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் டபிள்யூஓபியோட ஆப்போசிட் என்ன? anyone have any idea? So object oriented programming and something else also should be there. What is that? object oriented programming இல்லாமல் இன்னொரு டைப் இருக்குது, அது any idea? ஓகே, அடுத்தது வந்து இந்த சீக்வென்சல் அல்லது ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. அது வந்து இப்போ ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறதன் நோக்கம் வந்து ஒன் கோட் பிளாக், ஒன் ஒப்ஜெக்ட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி பிளேஸ். தட் இஸ் த ஒன் மெயின் ரீசன். நாங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணுறது, ஒரு தடவை க்ரியேட் பண்ணுறதை நாங்கள் மெனி பிளேசஸில் யூஸ் பண்ணிடலாம். அது வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் யூஸிங் டபிள்யூஓபி. ஆனால் அந்த ஏர்லியர் டேஸ் சீக்வென்சலோ ஸ்டாட்டிக் தட் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ப்ரோக்ராமிங் வந்து லைன் பை லைனாக டைப் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாமே ஒரு ஓர்டரில் இருக்கும். அதே பேஸ் பண்ணி இந்த கிளாஸ் கன்செப்ட் அதெல்லாம் பெருசாக இன்வால்வ் ஆகாமல் நம்ம என்ன கமாண்ட்ஸ் தேவை, பிகாஸ் அந்த ப்ரோக்ராமிங். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இஸ் ப்ரோக்ராமிங். வி ஆர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பை லைன் கண்டினியூஸ்லி சீக்வென்ஷலி டு த கம்ப்யூட்டர். ஸோ அதில் வந்த பிரச்சனை வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும் என்றாலும் அது வந்து திரும்ப டைப் பண்ண வேண்டிய இஷ்யூஸ், அப்படி நிறைய இஷ்யூஸ் வந்ததால் ரியல் லைஃபோட அதை மெச் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததாலேயும் தான் டபிள்யூஓபி அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகிச்சு. இப்போ ஏன் நாங்கள் ஒரு விஷயத்தை படிக்கக்குள்ள லிங்க் பண்ணி படிக்கிற என்னன்னா, இப்படி ஒன்று டபிள்யூஓபியை மட்டும் தெரிகிறதால எங்களுக்கு வந்து ஏன் இந்த டபிள்யூஓபி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதை எண்டையும் படிக்கக்குள்ள வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ஆர்வம். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் டபிள்யூஓபி என்றால் என்ன. There are 4 main concepts WOP: polymorphism, inheritance, encapsulation, abstraction. இந்த பேசிக்ஸ் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல திரும்ப படிச்சிருப்பீங்க. பட் ஒரு இன்டர்வியூவில் போய்த்துட்டு
டபிள்யூபி கன்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு என்றாலே ஒரு சீனியர்ஸு கூட டிஃபிகல்ட். ஏனெண்டா அந்த பேசிக்ஸ் அவங்க சிம்பிளாக படிக்கல. இந்த நீங்கள் யோசிக்கலாம், நீங்களும் சம்டைம் யோசிச்சிருப்பது, why we are learning this WOP, everywhere we are learning this, actually are we going to use this on a programming, அந்த டவுட்டும் வந்திருக்கு. இப்போ நான் இந்த கோர்ஸோட நோக்கம் இந்த கன்செப்டை விளங்குறதோட இதை ரியல் லைஃப்பில் எப்படி நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறது. ஓகே, லெட்ஸ் சி, anyone can you explain one or four of this WOP concept in your language? ஸோ உங்களுக்கு விளங்கின விதத்தில் இதில் ஏதாவது ஒரு கன்செப்டையோ 4 கன்செப்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா யாராவது? Definitely you guys going through, because most of you guys are undergraduate according to your pre-survey. So yeah, anyone, because yeah, someone please open your mouth. WOP concept in your way. Different people please open. Only 1 or 3 guys speaking, rest of the guys are just watching. What is WOP concept, polymorphism, anything, anyone? Hello, any idea? Hurry up, we are running out of time. பொலையாக இருந்ததுக்கு பரவாயில்ல, ஜஸ்ட் ஓப்பன் யூர் மவுத். Okay, yeah, explain abstraction. Yeah, can you explain what is abstraction? Any of you, anything ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களோட லாங்குவேஜில். மெஷினுக்கு டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி சிம்பிளாகவும் சொல்லலாம். அப் டவுன், எனி ஐடியா? எனிஒன்? ஓகே, லெட்ஸ் மூவ். யா யா, டெல் மீ. ஹைட் பண்ணக்கூடிய மாதிரி. சாரி, ஒரு ஆப்ஜெக்ட்டை ஹைட் பண்ணக்கூடிய மாதிரி. ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, anyone, any idea? Quickly open your mouth. Only show essential details, hide all the other details. Yeah, that is abstraction. What about other stuff? Polymorphism, inheritance, encapsulation. Inheritance, parent class, child class, applicants. Okay, parent child class. That's correct. What else? Quick, 1 minute more. Okay, inheritance, reusability. Okay, that's great. Okay, all right. So far the given answers are correct, but you guys explain in the theoretical way. Okay, let me explain. Okay, that is not wrong, those are correct. So let's see the polymorphism or any WOP concept. So why we need is, actually there are purpose, so that's why we are having that. என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் கோடிங் பண்ணும்போது இந்த 4 பேசிக் கன்செப்டும் எங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த கன்செப்டை நாங்கள் விளங்கினா தான் அதை அப்ளை பண்ணக்குள்ள நாங்கள் சரியான இடத்துல சரியான விதத்தில் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, polymorphism, some functionality in multiple form. Yes, yeah, okay. இதை வந்து இப்போ what you guys given is a theory, hiding the implementation of something, those stuff. Okay, where are we actually going to use this? Let me first explain the theory. Okay, polymorphism is the ability to exist in many forms. This is a simple definition. அப்படின்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தந்திருக்கு. ஓ போய் நீங்களாம் இருக்கலாம். ஒரு இடத்துல ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், இன்னொரு இடத்துல பிளேயராக இருப்பார், இன்னொரு இடத்துல ரைட்டராக இருப்பார். அட் த சேம் டைம் அவர் வீட்டுக்கு சன்னாக இருப்பார், பாய் ஃப்ரெண்டாக இருப்பார். அப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் இது என்னோட ப்ரோக்ராமிங்கில் எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். டுடே ஐ வில் எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட். Next session I will show in the code. Today I am just explaining. Okay,
ஸோ பொலிமோர்ஃபிசம் அப்படின்னா ஒரு மெத்தடோ ஒரு ஃபங்க்ஷன் ஹேவ்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரே விஷயம் நிறைய இடத்துல ரெப்ரசன்ட் ஆகிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு anyone want to speak? Hello. Okay, if you can't, yeah, all right, I think you need to mute your mic. Okay, let's see. நாங்கள் வந்து ஒரு order, anyone is try to talk? Okay, let's see. பொலிமோர்ஃபிசம் அப்படிங்கிறது ஒரு திங் வந்து நிறைய இடத்துல ரிப்ரசென்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த லெட்ஸ் see இப்போ நாங்கள் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸை செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் ஏன் கோடிங்கை காட்டாமல் சொல்கிறேன்னா கோடிங்கை பார்க்கக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க, என்னென்னு விளங்கிடாது. தட்ஸ் வை ஐ எம் எக்ஸ்பிளைன் வேர்பலி. சிம்பிள் திங்ஸ் தென் யூ கேன் கன்வெர்ட் இன்டு டெக்னிக்கலி. இப்போ நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, எங்களோட ஸ்கூல் டேட்டா பேஸ்ன்னு நினச்சிக்கோங்க. அதில் நான் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை சர்ச் பண்ண போகிறேன். அப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ண்டா என்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும், நேம், அட்ரஸ், grade, something like this will be have. So I am creating a method called search. Search is a method, a function. In your easy understanding, some function under a method under we are creating that called name is search. But one time search பண்ணக்குள்ள நான் சொன்ன மாதிரி ஐடி வந்து ஒரு இன்டீஜர், நேம் வந்து ஸ்ட்ரிங். இது உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் தெரிஞ்சிருக்கும். we have data types in the programming. So integer அப்படிங்கிறது numbers or decimals represent பண்ணுவோம். string வந்து characters or word like that, age, number அப்படி நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுருப்போம். சாதாரணமாக எங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பேருக்கும் வயசுக்கும் ஈக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் தான். இந்த இடத்துல வந்து நாங்கள் சர்ச் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஒரு டைம் நாங்கள் சர்ச் மெத்தட்டுக்கு ஐடியை பாஸ் பண்ணுறோம், ஐடியை வச்சு சர்ச் பண்ணுறோம். இன்னொரு இடத்துல ஐடியையும் எங்களோட நேமையும் பாஸ் பண்ணி இந்த ஐடியோட இந்த நேமோட இருக்கிறால ஐடி வந்து யூனிக்காக இருக்கிறதால எப்படியும் ஒரு ஆன்சர்ஸ் தான் வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு மெத்தட்டுக்கு ஐடி சர்ச் பண்ணக்குள்ள நாங்கள் நேமை பாஸ் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல ஏஜை பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் ஐ நீட் டு சர்ச். இந்த நேமில் இருக்கிற பர்சன்ஸ், சம்டைம் ஒரு ஆளோட ஃபர்ஸ்ட் நேம் இன்னொரு ஆளோட செகண்ட் நேம் அப்படி இருக்கும். அப்போ இந்த நேம்ஸோடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை சர்ச் பண்ண போகிறோம். ஓ ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் queries we are providing. Internal logic, don't worry about that now. So same search method we are providing different kind of what parameters, different kind of values to search. அப்போ சேம் மெத்தட் ஒன் பிளேஸ் நான் வந்து நேமை கொடுக்குறோம், இன்னொரு இடத்துல ஏஜும் நேமும் கொடுக்குறோம், இன்னொரு இடத்துல ஏஜும் அட்ரஸும் சம்திங் எல்ஸ். அந்த சேம் மெத்தட் we are repeating many places because normally கோடிங்கில் வந்து WOP கான்செப்டில் ஒரே மெத்தட் நாங்கள் 2-3 இடத்துல க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச்ன்ற ஒரு மெத்தட்டை நாங்கள் டிஃபைன் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல அதே சர்ச்ன்ற மெத்தட்டை நாங்கள் க்ரியேட் பண்ண போல் அது வந்து டூப்ளிகேஷன் எரர் காட்டும். இப்போ நான் அதே இதை ரிப்பீட் பண்ணுறமே, நான் WOP கான்செப்ட் வச்சுக்கிறதே இதுக்காண்டி தான் நான் ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங்கை ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். WOP கான்செப்ட் நாங்கள் வச்சுக்கிறதே ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணது இன்னொரு இடத்துல க்ரியேட் பண்ணாமல் நாங்கள் ரீயூஸ் தான் பண்ணுவோம். இந்த WOP கான்செப்ட் இந்த ப்ரோக்ராமிங் லேட்டஸ்ட் மாடர்ன் ப்ரோக்ராமிங்கில். இப்போ நான் ஒரு சர்ச் என்று சொல்லி ஒரு மெத்தட்டை க்ரியேட் பண்ணினா இன்னொரு இடத்துல நான் சர்ச் என்ற மெத்தட்டை க்ரியேட் பண்ண மாட்டேன். ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் இட். நான் அதை வந்து இன்னொரு இடத்துல யூஸ் தான் பண்ணுவேன். அப்போ அந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்குள்ள இப்போ சர்ச் என்ற மெத்தட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே இதை க்ரியேட் பண்ணக்குள்ள எரர் காட்டும்.
ஏன்னா ரிப்பீட்டிங் டூப்ளிகேட்டிங். அப்போ இந்த விஷயந்தான் பொலிமார்ஃபிசம். பட் இன் திஸ் சிச்சுவேஷன் நாங்கள் வந்து சர்ச்சுங்கிற மெத்தடை 4-5 வாட்டி க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பராமீட்டர்ஸை நாங்கள் பாஸ் பண்ணுறோம். ஒன் டைம் ஏஜை கொடுக்குறோம், இன்னொரு தடவை நேம் அண்ட் ஏஜை கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூசேஜ். திஸ் இஸ் எ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் த பொலிமார்ஃபிசம். நீங்கள் தியரியில் படிச்சிருப்பீங்க, ஒன் மெத்தட் ஹேவ் மெனி நேம்ஸ், சாரி சேம் மெத்தட் ஹேவ்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், சாரி அதுதான் நீங்கள் அப்படி படிச்சிருப்பீங்க. அதை இதை ரிலேட்டட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மெத்தட் தான் டிஃப்ரெண்ட் யூஸ், அதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஹவு வி கேன் டிஃப்ரென்ஷியேட் த பொலிமார்ஃபிசம் இன் அ மெத்தட், அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பராமீட்டரை ஓர்டரை சேஞ்ச் பண்ணுறது, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் when you create for a method, when we passing a values for that method, one time different orders, ஃபஸ்ட்டுக்கு வந்து ஐடியை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நேம் பாஸ் பண்ணுறது, இல்லாட்டி நேமை மட்டும் பாஸ் பண்ணுறது, அப்படி என்று சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நான் கோடிங் பார்ட்டில் இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டுடே ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஐடியா, பிகாஸ் பிஃபோர் வி ஸ்டார்ட் த கோடிங், அந்த டெக்னிக்கல் பார்ட்டுக்கு போகும் முதல் நான் கொடுக்குற இந்த தியரிஸை வச்சு நீங்கள் ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிக்கல் செஷனுக்கு வரும்போது தான் உங்களுக்கு ஓவரால் ஐடியா இருக்கும். அதர்வைஸ் கேம்பஸ்லேயும் நீங்கள் எப்படியும் டபுள் அப்ளிகன்ஸை படிச்சுப்பீங்க. அவங்க ஒரு மெத்தட் ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பராமீட்டர்ஸை ரைட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் த பொலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் தட் இஸ் we are not understand that is actually in the practical scenario. Okay, so அதனால தான் நான் ரெண்டையுமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறேன். அப்போ நீங்கள் இன்றைக்கி நான் படிக்கிறத வச்சு சொல்கிறத வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பொலிமார்ஃபிசம்ன்றதை சர்ச் பண்ணிவிட்டு அது ஒரு மெத்தடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. நான் வந்து ப்ராக்டிக்கல் செஷனில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை காட்டுவேன். ஓகே, தட் இஸ் பொலிமார்ஃபிசம். ஓகே, அதில் நாங்கள் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் ஓர்டரை சேஞ்ச் பண்ணிடலாம். ஐடி, நம்பர் ஃபஸ்ட்டு கொடுக்குறது, அப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் இதோட யூஸ் எப்படின்னு பார்த்தா, இன்ஹெரிட்டன்ஸ் மீன்ஸ் allow a class to inherit common properties from the parent class. இது வந்து உங்களுக்கு பேசிக்காக புரிபட்டிருக்கும். என்னென்னா ஒரு கிளாஸ் இருக்கும், அதுலேருந்து இன்னொரு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுற, அது வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அல்லது சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நாங்கள் படிச்சிருப்போம். அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் கரெக்ட். ஏன் இப்படி ஒன்று தேவை அப்படின்னு பார்த்தா, அதுக்கு எக்ஸாம்பிள் நாங்கள் படிச்சிருப்போம். வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா கார், வேன், பஸ், ட்ரெயின் அப்படின்னு படிச்சிருப்போம். இல்லாட்டி அனிமல்ஸுக்குள்ளே கெட், டாக், எலிஃபண்ட். அப்படி என்ன அப்படின்னா நம்ம படிக்கிற எக்ஸாம்பிள் எங்களுக்கு ரியல் லைஃப் அப்படின்றதுக்கு எங்களோட ப்ரோக்ராமிங்கை விட்டு தூரத்தில் போய் இது எக்ஸாம்பிள் தாரத்தால் சம்டைம் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஓகே, தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்ஹெரிட்டன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. நான் வந்து இகாமர்ஸ் வெப்சைட்டை பற்றி சொன்னேன். இகாமர்ஸில் நாங்கள் வந்து ஒரு டராஸோ, அலி எக்ஸ்பிரஸ், லெட்ஸ் இமேஜின், நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் இருக்கும், க்ளோத்ஸ் இருக்கும், ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் இருக்கும். அப்படி நிறைய திங்ஸ் இருந்திருந்தாலும் ப்ராடக்ட் அப்படிங்கிறது காமன் கிளாஸ், தட் இஸ் அ மெயின் கிளாஸ். இமேஜின். ஓகே, நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்துட்டாலும் அதில் மெயினாக ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நேம் இருக்கும், எல்லாத்துக்கும் ப்ரைஸ் இருக்கும், ஒரு குவான்டிட்டி இருக்கும். ஓகே, இது மூணும் மெயினாக இருக்குமா இல்லையா? இப்போ நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் இது மூணும் மெயினாக இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கு எடுத்தால் ஹார்ட்வேர் வாரண்டி இருக்கும், ஆனால் அது வந்து க்ளோத்திங்குக்கு இருக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் பேட்ரி, அந்த ப்ராடக்ட்டுக்கு MAH போட்டிருக்கும், அதாவது பேட்ரி ஹெல்த். அது வந்து ஒரு க்ளோத்துக்கு தேவையில்லை. ஆனால் the price or name or quantity இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும், low quantity or high quantity. இந்த மெயின் ப்ராப்பர்ட்டி தட் common for everything. ஸோ நாங்கள் ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் ப்ராடக்டில்
கார்மெண்ட்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் மெயின் ப்ராடக்ட் ஹேஸ் த காமன் ஃபேக்ட்ஸ், தட் இஸ் லைக் ப்ரைஸ், நேம், குவான்டிட்டி. இந்த திங்ஸை வந்து இப்போ நாங்கள் டபிள்யூபி கன்செப்ட் நாங்கள் இப்படி தான் படிக்கும்போது லிங்க் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறேன். டபிள்யூபி கன்செப்ட் வந்ததன் நோக்கம் எதையும் ரிப்பீட் பண்ணாமல் விடணும். எந்த திங்ஸையும் நாங்கள் ஒரு இடத்த டைப் பண்ணுறதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறதை டபிள்யூபி கன்செப்ட் அவாய்ட் பண்ணோம். ஆக இந்த ப்ரைஸ், குவான்டிட்டி, நேம் நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே திரும்ப திரும்ப எட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மெயின் ஃபேக்டரியில் இந்த மெயின் ப்ராப்பர்ட்டிஸை ஒரு மெயின் கிளாஸில் வச்சுக்கொண்டு எங்களுக்கு தேவையான சப் கிளாஸஸை நாங்கள் அந்த மெயின் கிளாஸ்லேருந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ப்ராடக்ட் கிளாஸில் இருந்து வரக்கூடிய ஒரு சப் கிளாஸ் தான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை நாங்கள் மெயின் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸை எடுக்கும்போது அங்கே இருக்கிற மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸும் குவான்டிட்டியும் நேமும் ஆட்டோமேட்டிக்கலாக நாங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணிடலாம், இதை யூஸ் பண்ணிடலாம். பிகாஸ் சப் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து எடிஷனலாக வந்து பேட்டரி ஹெல்த், எம்ஏஹெச் ப்ராப்பர்ட்டி, warranty, likewise there are other properties we can define that needed only for that particular class. இந்த வேயில் தான் நாங்கள் இன்ஹெரிட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ அவங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ராடக்ட் கிளாஸும் சப் கிளாஸும். எனி டவுட் அப் டு நோ? எனி டவுட் guys? Please speak. Okay, I hope you guys understood. Okay, encapsulation means it's bind data and code together into one unit. அப்படி என்றால் என்ன? anyone tell the answer? One minute. Guys, please open your mouth. Encapsulation. இந்த தியரி செஷன் போகக்குள்ள தான் போரிங்காக இருக்கும். டெக்னிக்கல் பார்ட் வந்த பிறகு இதை கிளியராக விளங்கினவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்கப்சுலேஷன் அப்படின்னா எனி ஐடியா? ஆல்ரைட், லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இதில் டெஃபினிஷன் என்ன அப்படி கொடுத்துக்கிறாங்கன்னா, என்கப்சுலேஷன் மீன்ஸ் பைண்ட் டேட்டா அண்ட் கோட் டுகெதர் இன்டு ஒன் யூனிட். வாட் டஸ் இட் மீன்? இதை வந்து சிம்பிளாக பார்க்கக்குள்ள எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். என்கேப்சுலேஷன் அப்படின்றதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் கிளாஸஸ். நீங்கள் கிளாஸஸ் படிச்சுப்பீங்க. இப்போ ப்ரோக்ராமிங் கிளாஸஸ். ஓகே, ஸ்டூடெண்ட் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஸ்டூடெண்ட் நேம், ஐடி, ஏஜ், அட்ரஸ், பிளாப்ளா. அதோட மெத்தட்ஸும் படிச்சுப்பீங்க. ஸ்டூடெண்ட்டுக்குரிய மெத்தட், சிட் ஃபார் த எக்ஸாம், ரைட்டிங், லைக்வைஸ். இதை நாங்கள் இன்னும் சிம்பிளாக விளங்கணுமெண்டா கிளாஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் கார் அண்ட் வெஹிக்கிள் கிளாஸ் ஓ கார் கிளாஸ். அதில் வந்து கார் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. காருக்கு கலர் இருக்கும், பேர் இருக்கும், பிராண்ட் இருக்கும். அதோட கார் கேன் டிரைவ், கார் கேன் லைக்வைஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் படிச்சுப்பீங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன் யூனிட்டாக கன்சியூம் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன் கன்செப்ட். அதில் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் எப்படி வருமெண்டா, நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணக்குள்ள நிறைய டிசைன் பிரின்சிபல்ஸ், டிசைன் பேட்டர்ன்ஸ், சாலிட் பிரின்சிபல் அப்படி நிறைய படிப்போம். அந்த சிங்கிள்டன் அப்படிங்கிற கன்செப்ட் ஒன்று இருக்குது. அப்படின்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது one particular class should contain only the relevant details of that particular class. For an example, student class எடுத்துக்கொண்டா அது வந்து ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை மட்டும் தான் கொண்டிருக்கணும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னொரு கிளாஸோட கொண்டிருந்ததுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றிய ஃபுல் டீட்டெயில் அப்படியே அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கணும். ஸ்டூடெண்ட் கிளாஸுக்குள்ளே லெக்சர் நேம், லெக்சர் ஐடி வந்து வாரது வந்து ஒரு ராங் ப்ராக்டிஸ். அப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கும், லெக்சர் நேம் அதெல்லாம் வந்து லெக்சர் கிளாஸில் இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸை வந்து ஒரு என்கப்சியூல், ஒரு கப்சியூலுக்குள்ளே எப்படி எங்கிட்ட மெடிசின் கப்சியூல் இருக்குமோ அது மாதிரி அந்த ரிலவெண்ட் டீட்டெயில்ஸாக இன்சைட் ஒன் கிளாஸ். ஓகே, தட் இஸ் என்கப்சுலேஷன். அந்த மெத்தட்,
the student related method and all these things comes under one unit, that is encapsulation. Okay, abstraction. Yeah, நிறைய பேர் இதுக்கு definition சொல்லியிருந்தீங்க. Abstraction, the way I teach so far, abstraction display only the important information by hiding the implementation of part. ஓகே, நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இன்டர்னல் திங்ஸை ஹைட் பண்ணிவிட்டு அவுட் திங்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அதுக்கு இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது யூஸருக்கு தெரியாது. அவருக்கு தேவையாக வெளியில் நடக்கிற விஷயங்களை மட்டும் காட்டுற அப்படி தான் தியரி. பட் இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சு இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக எப்படி நான் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொன்னனோ அப்படி அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு யாராவது ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எனிஒன்? தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, லெட்ஸ் சி guys, ப்ளீஸ் ஓப்பன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் இது வந்து நாங்கள் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் வந்து இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட். அது வந்து ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸோட எப்படி டை அப் பண்ணுற அப்படிங்கிற மெத்தட். ஓகே, நாங்கள் அதை வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் கால் பண்ணக்குள்ளே அந்த கிளாஸுக்குரிய லாஜிக்ஸ் இருக்கும் தானே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய அசைன் பண்ணுற சப்ஜெக்டிவில் எட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எட் பண்ணி இது அப்படியே டேட்டா பேஸுக்கு சேவ் பண்ணிவிட்டு என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த இன்டர்னல் ப்ராசஸ் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன். அந்த மெத்தட் வந்து அது அந்த மெத்தட் ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே தான் இருக்கும். அந்த மெத்தட்டை கால் பண்ணக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் சேர்த்து எடுக்கிறதில்ல. இப்போ அப்படி ஒரு மெத்தட், இப்போ நாங்கள் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோமேண்டா அந்த க்ரியேட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் அதுக்குரிய லாஜிக்ஸ் இருக்கும். நாங்கள் அந்த கிளாஸ் அந்த மெத்தட்டை வந்து வேறு வேறு இடங்களில் யூஸ் பண்ணுவோம். என்ரோல்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். டிஸ்பிளே டீட்டெயில்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுற இடத்துல அந்த மெத்தட் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட்டை ஸ்டூடெண்ட் கிளாஸ்லேருந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஹவு டஸ் இட் ஹேப்பன்ஸ் இன்டர்னலி, அந்த மெத்தட் பாடி ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து டேட்டா பேஸ் கனெக்ஷன் எடுத்து அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எட் பண்ணுற அப்படிங்கிற அந்த கன்செப்ட் வந்து அது ஃபஸ்ட் டைம் எங்கே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த மெத்தட் நேமை மட்டும்தான் நாங்கள் வேறு வேறு இடங்களில் ரெஃபர் பண்ணுவோம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ நாங்கள் ஏடிஎம் மிஷினுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏன் கொடுக்குறோமேண்டா, இப்போ நான் வந்து ஒரு ஏடிஎம் கார்டை போட்டு அதில் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு accept கொடுத்ததோட amount is coming, the money is coming to my hand. இன்டர்னலாக எவ்வளோ ப்ராசஸ் நடக்கும். இப்போ என் அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இந்த பின்கோட் சரியான்னு பார்த்து பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு அவைலபிள் பேலன்ஸ் வந்து அமௌண்ட்டை விட கூட இருக்குதான்னு பார்த்து அந்த பேலன்ஸை கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டையும் கொடுத்து பில்லும் பிரிண்ட் பண்ணுற அந்த ஹோல் ப்ராசஸ் somewhere else it happens, but we didn't aware that about. We are just showing the details and the amount, that one the amount எப்படி கால்குலேட் பண்ணுறது அது எல்லாமே வந்து இன்டர்னலாக நடக்கிற விஷயம். இதே தான் மெத்தட். இப்போ நாங்கள் சாதாரணமாக நாங்கள் படிக்கக்குள்ள எங்கே ப்ராப்ளம் நடக்கிறேன்னா ஏடிஎம் கன்செப்ட் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் ஆகிறது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுறதுல தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதனால தான் நான் அதை ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன். எனி டவுட் சோஃபா before going to .NET? I give 1 minute break. Meanwhile you can guys speak. Open your mouth regarding OOP concept. I will start the .NET part in 1 minute. Any doubts so far?
Okay, let's start. Let's dive into .NET part. Okay, introduction to .NET ecosystem. Before that, can anyone tell me that எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் I hope everyone planning to join a IT industry, any IT job, most probably looking for a software developer position, right? Okay. ஒரு இன்டர்வியூ பேனல் உங்களை இன்டர்வியூ பண்ணுறவர் ஒரு இன்டர்ன், இப்போ அநேகமாக இதில் இருக்கிற எல்லாருமே இன்டர்ன் பொசிஷனுக்கு லுக் பண்ணி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனி ஒன் ஹியர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் தட்ஸ் டெவலப்பர் பொசிஷன்? நோ ஒன், ரைட்? ஓகே, லெட்ஸ் சி. ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணக்குள்ளே அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Quickly guys, within few minutes we need to start this .NET. Please open up. I'm not asking technical part. என்னண்டா எங்களுக்கு வந்து பேசிக்ஸ் நாலேஜ். What kind of basic knowledge? Any idea? எதில் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சாரி, loops, list. Okay. Any other answers? That's correct. Okay. What else? நீங்கள் ஒரு இப்போ I hope most of you guys doing degree undergraduates planning to go for an interview or looking for an internship. So I hope you guys prepared for interviews and WP concept and code understanding. That's good, correct. What else? நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஒன்றோட இருப்பீங்க, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் செஷன் post survey also someone mentioned that please teach us industrial things. Okay, so industrial projects, some of you guys wanted to know about how the industrial project works. Industrial project எப்படி இருக்குமென்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி போகிறதுல தான் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் இருக்குது. அதில் நாங்கள் ஸ்கில்ஸ் இருந்தும் இன்டர்வியூ ஃபெயில் ஆகிற சான்சஸும் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கிவ் சம் ப்ரீஃப். ஓகே, ஸோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு இன்டர்ன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? பொதுவாக நான் இன்டர்வியூ பண்ணக்குள்ளே எப்படி அதை அப்ரோச் பண்ணேன், மோஸ்ட்லி தேர் ஆர் மெயின் 3 things. We categorize the students or interns in 3 categories. First category topper அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த topper அப்படிங்கிறது not based on the academic results. Okay. Second one intermediate, third one is low. ஓகே, topper அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களாவே பேசிக்ஸை படித்து கொண்டு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனு அவங்க ஒரு ஐடியாவும் ஒன்று எடுத்து அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் அவங்களே க்ரியேட் பண்ணி கொண்டு இல்லாட்டி ரியல் லைஃப்லேயே ஒரு பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ரியல் வேர்ல்டில் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறவங்க, அதை செஞ்சும் காட்டுறவங்க, டெமோ அப்படி இல்லாட்டி GitHub repository அதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. or else when we interviewing them we got to know that. இப்போது நான் வந்து நிறைய பேர் அந்த லாஸ்ட் டைம் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹவு த இண்டஸ்ட்ரி கோஸ். இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகும், இன்டர்ன் எப்படி ட்ரெயின் ஆவாங்க அப்படின்றது. இப்போ எல்லாருடைய கோலும் வந்து ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட், ரைட், லுக்கிங் ஃபார் அன் இன்டர்ன்ஷிப். பொதுவாக வந்து இன்டர்ன்ஷிப் ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு நாங்கள் என்டர் ஆகிறதுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸை விட, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவாவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், C++, C#, பட் நீங்கள் ஜாப் செலக்ட் ஆகின பொசிஷன் வந்து அதே லாங்குவேஜோ அதே டூல்ஸ் யூஸ் பண்ணுற இடமா தான் இருக்கணுமென்று எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே எப்படி அது டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, பொதுவாக இண்டஸ்ட்ரிக்கு போன உடனே உங்களுக்கு எந்த டாஸ்க்கும் தரமாட்டாங்க. First they request you to first they explain about the thing that I am teaching right now. அவங்க வந்து மெயின்லி டெக்னிக்கல் பார்ட்டுக்குள்ளே போகாமல், ஏனெண்டா என்ன படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம்
எதுக்கு நாங்கள் இதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியா வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கோடிங் எல்லாம் படிச்சிடுவாங்க, இதை நாங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறோம், இது எங்கே வரும், ஏன் படிக்கிறோம், அது ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் டபிள்யூபி கன்செப்டோ இல்லாட்டி ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் லைக் ஃபோலு switch WP concept, for loop, switch or rest of the things. நீங்கள் அந்த பேசிக்ஸ் டூல்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஏன் அப்படின்னா நாங்கள் படிக்கக்குள்ளேயே அதில் இம்ப்ளிமெண்டேஷனோட சாதாரணமாக நாங்கள் படிக்கிறதில்ல. இண்டஸ்ட்ரியில் எப்படி நடக்குமேண்டா அவங்க ஃபஸ்ட் வந்து இந்த எதாவது என்னென்ன படிக்கணும், இது என்ன நாங்கள் ஸ்பெசிஃபிக் ப்ரொஜெக்டோட ரிக்வயர்மெண்ட் இதை நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேக்கெண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ரிசோர்ஸஸ் தருவாங்க, அதை நீங்கள் தான் படிச்சுக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு டியூட்டோரியலோ கோர்ஸோ இன்டர்னல் டாக்குமெண்ட் ஏதாவது தருவாங்க. எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணியும் தரலாம், இல்லாட்டி ஒரு எக்ஸாம்பிள் பேஸ்டாகவும் இருக்கும். அப்போ அதுக்கப்புறமா பேக்கெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தென் அவங்க என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன் ஹியர் .NET, ஸோ தட் இஸ் த ஸ்டெப் வி ஆர் இன் நவ். அப்போ அந்த பாட்டை அவங்க இது தான் .NET நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இது ஒரு மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். இது வந்து வெப் அப்ளிகேஷன் பேக்கெண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு பேசிக் ஐடியாவை தந்துட்டு நீங்கள் போய்த்துட்டு .NET பேசிக்ஸை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாருக்குமே சீனியர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படி எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா, அதுக்காக தான் நாங்கள் இந்த செஷனை செய்கிறோம். ஓகே, ஸோ அந்த பேசிக்ஸை படிக்க சொல்லுவாங்க. அடுத்தது அந்த லாங்குவேஜ். இப்போ உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் என்னென்று விளங்கிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த ஃப்ரேம் ஒர்க் .NETஓ ஜாவாஓ எனி தட் என்வாயன்மெண்ட், தட் என்வாயன்மெண்ட், அந்த ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு யூஸ் பண்ண போகிற மெயின் லாங்குவேஜை படிக்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C# ஜாவாஓ பைத்தனோ வாட்டெவர். அந்த லாங்குவேஜை நீங்கள் படிக்கக்குள்ள நீங்கள் என்ன படிப்பீங்க, லூப், கிளாஸஸ், டேட்டா டைப்ஸ், மெத்தட்ஸ், இந்த பேசிக் இது எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருக்கும். அது நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போனதாலும் நீங்கள் படிப்பீங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இதே தானே நான் கேம்பஸ்லேயும் படித்தேன், அப்படியே அதே தான் உங்களோட மைண்ட்லேயும் வரும். அப்போ நாங்கள் அந்த பாயிண்டில் வந்து நாங்கள் இந்த பேசிக்ஸை படித்ததுக்கு அப்புறமா சாதாரணமாக நாங்கள் என்ன செய்வோம், அதை கேம்பஸுக்கு போய்த்துட்டு எக்ஸாம்ஸில் what is data type, what is for loop, and the simple example like printing star using a string using a for loop, அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது எதுவுமே இண்டஸ்ட்ரியில் நாங்கள் யூஸ் பண்ண போகிற இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட் வேஸாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கேம்பஸில் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் ஸ்டார் பேட்டர்ன் யூஸிங் a for loop அப்படின்னு கம்ப்ளெக்ஸ் ஸ்டார் பேட்டர்ன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் வேறு விதத்தில் இங்கே யூஸ் பண்ணுவோம். அதுதான் இப்போ அந்த பாட்டு தான் நான் இப்போ வரப்போகிறேன். இப்போ நாங்கள் பேசிக்ஸை படித்ததுக்கு அப்புறமா ஃபீஸஸ் இண்டஸ்ட்ரியில் what they will do is அவங்க ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை அவங்களுக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் மேபி ஒன்கோயிங் ப்ராஜெக்ட் ஓ R&D ப்ராஜெக்ட் மீன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அப்படின்னா R&D ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிளையண்ட் ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்காது. அந்த ப்ராஜெக்ட் ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனியோட ரிக்வயர்மெண்ட்டில் இருக்கும். தட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் தே மே கிவ் யூ. அந்த ப்ராஜெக்டை அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் படித்த அந்த பேசிக்ஸ், தட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ நீங்கள் இந்த பேசிக்ஸ் படிக்கக்குள்ளேயே நீங்கள் அந்த எந்த ஐடியை யூஸ் பண்ணுற, ஸோ JetBrainஓ விசுவல் ஸ்டூடியோ VS Code வாட் எவர் த திங்ஸ், அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எப்படி செட்டப் பண்ணுறது, பேசிக்ஸ், அந்த கன்செப்ட் வந்து எப்படியும் நீங்கள் இப்போவுமே கேம்பஸ்லேயும் படிச்சிருப்பீங்க, இப்போவும் படிச்சிருப்பீங்க. இப்போ .NETஓ ஜாவா, மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் இஃப் ஐ ஆஸ்க் ஹவ் டு கிரியேட் அ ஜாவா ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம், நீங்கள் ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணினாலே உங்களுக்கு அந்த ஐடி ஹேண்டில் பண்ணுறதும் என்வாயன்மெண்ட் செட் பண்ணுறதும் அந்த பேசிக்ஸ் ஐடியா வந்துடும். அதே தான் இண்டஸ்ட்ரியிலையும். அங்கே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம். அவங்க அந்த ப்ராப்ளம் தந்த பிறகு தான் ரியல் லேர்னிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபார் யூ ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன்
நீங்கள் டியூட்டோரியலோ எனிதிங் எல்ஸ் யூ ஜஸ்ட் ட்ரை டு மெமரைஸ் த கன்செப்ட், யூ ஜஸ்ட் லுக் அட் த திங்ஸ் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற வந்து சும்மா ஏதோ தானோ அப்படின்ட்டு பேசிக்ஸாக படிச்சுப்பீங்க. பட் வென் யூ ட்ரை டு ஸ்டார்ட் த கோடிங் தேர்ஸ் ஆக்சுவல் ப்ராப்ளம் கம்ஸ். பிகாஸ் லெட்ஸ் சி, நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியில் இந்த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் தரக்குள்ள அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செய்யணும். அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இகாமர்ஸ் வெப்சைட், நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், சிம்பிள் HTML CSSோட ஸ்டைல் இல்லாமல் பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ்ன்றதால அது வந்து ஒரு ப்ராடக்டை சேவ் பண்ணிவிட்டு இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஃபஸ்ட்டுக்கு அவங்க சொல்லக்கூடியது வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை லைக் எனிதிங் த சிம்பிள் ப்ராடக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை டேட்டா பேஸில் சேவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணிவிட்டு delete பண்ணுவோம். தட் சிம்பிள் CRUD ஃபங்க்ஷன். ஐ ஹோப் திஸ் லெவல் அவுட் ஆஃப் திஸ் 20s most 60-70% of students may try this. The basic CRUD function. இந்த பேசிக் CRUD ஃபங்க்ஷன் நாங்கள் படிக்கக்குள்ளேயே ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுற மாடல். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன் .NET View MVC we use mostly model view controller. மாடல் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுக்குரிய மாடல். அதில் ப்ராடக்ட் ஐடி, நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி, டிஸ்கிரிப்ஷன் எக்ஸெட்ரா அந்த மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோலர்ஸ். தட் கண்ட்ரோலர் டிஃபைன் what kind of action need to be done. For an example, we used to have 4 actions. Entire web application development comes under 4 things. நாங்கள் எந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்திருந்தாலும் அதில் மெயினாக 4 things தான் இருக்கும். create, read, update, delete. CRUD function normally we call it as. For this we have HTTP method as well. அப்போ இந்த 4 விஷயத்துக்கும் டீப்பாக போவேன். நம்ம இப்போது HTTP மெத்தட்ஸும் இருக்கும். அப்படி என்ன க்ரியேட்டுக்கு போஸ்ட், டிலீட்டுக்கு delete, கெட் மெத்தட் ஃபார் கெட்டிங் த டேட்டா, புட் ஃபார் எடிட். அப்படி அந்த அதுக்கு வந்து HTTP மெத்தட். இப்போ நாங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன்ன்றதால ஒரு HTTP. ஐ ஹோப் யூ கைஸ் வென் யூ டைப் ப்ரௌசரில் நாங்கள் ஒரு URL டைப் பண்ணும்போது HTTP அப்படிங்கிற அந்த இது யூஸ் பண்ணுவோம். அது வந்து நெட்வொர்க் ப்ரோட்டோகால். தட் இஸ் நாட் நீடட் ஃபார் அஸ் மச். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் தட் CRUD ஃபங்க்ஷன். அந்த க்ரியேட்டும், ரீடும், அப்டேட்டும், டிலீட்டும் அப்படிங்கிற அந்த 4 கன்செப்டில் தான் ஃபுல் வெப் அப்ளிகேஷனுமே வரும். நீங்கள் இது இல்லாமல் எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை, எந்த ஒரு அப்ளிகேஷன்லே. ஓகே, தட் இஸ் த திங். அப்போ அந்த டைமில் இப்போ நான் ஒரு ப்ரொஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட் அந்த பிறகு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணக்குள்ளே தான் ஃபஸ்ட் ப்ராப்ளம் வரும். ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு. சாதாரணமாக நீங்கள் மெனி டைம்ஸ் யூ மே க்ரியேட் அட் மெனி கிளாஸஸ், பட் again when you try to apply only just you know that how I need to create a class. So again you need to go and learn. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் இப்போ படிக்கிறதுக்கு முடிக்கிற டிஃப்ரெண்ட் இது தான். இதை ஒரு நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு இன்டென்ஷனோட படிப்பீங்க இந்த டைமில். அதனால தான் இண்டஸ்ட்ரிக்கு போன ஆட்களுக்கு குயிக்காக அவங்க அந்த ப்ரோக்ராமிங்ஸை பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு காரணம். பிகாஸ் தே ஆர் ரெடி டு அப்ளை as well. நார்மலி நீங்கள் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியலுக்கு போகிறதுக்கு முதல் இருக்கிற மிகப்பெரிய பயம் எல்லாமே தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலப்பாட்டில் நிறைய பேர் வைப்பாங்க. நான் நிறைய பேரை கண்டுக்கிறேன். அது படிக்கணுமா, இது படிக்கணுமா அப்படி என்று சொல்லி பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. த மெயின் திங் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். ஓகே, நார்மலி எந்த ஒரு இன்டர்வியூவிலையும் நாங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத தான் மெயினாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இப்போ they will ask you what you did so far. You may tell I develop a mobile application, web application, IoT application. Likewise some people talk அது செஞ்சேன் இது செஞ்சேன் அப்படியே சொல்லுவாங்க. அதில் ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலே ஸ்டக் ஆகிடுவாங்க. நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக கிளியராக வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் கிரியேட்டட் வெப் அப்ளிகேஷன். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தட் வெப் அப்ளிகேஷன் கண்டென்ட் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சுருந்தா சாதாரணமாக கேம்பஸ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பீங்க. அதோட ஃபீச்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் கிரியேட்டட் அ அப்ளிகேஷன் தட் கேன் ஆட்டோமேட் த ஃபார்மிங் சிஸ்டம். அது வந்து IoT டிவைஸோட கனெக்ட் ஆகி வாட்டர் சப்ளையை சர்வலைன்ஸ் பண்ணும். அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சேன். அப்படி ஒரு கன்செப்ட்லண்டா
ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படி ஒரு கன்செப்ட்டுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். அப்படி என்ன நீங்கள் அதுக்கு இப்போ இப்படி ஒரு சிஸ்டம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இது வந்து வாட்டர் சப்ளை லெவலை சேஞ்ச் பண்ணணும் அப்படி இப்படி வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு next question will be based on what technology you have used. You may tell I use Java and IoT devices, Python or C#. Okay, then next question will come. Okay, what are the things inside the Java? What is Java? They will ask. What is Java? அப்படினு கேட்டா Java is a programming language, so it will convert our human understandable code into a machine understandable code, Java bytecode அப்படி என்ற கான்செப்ட் வரும். ஓகே, ஸோ நவ் வென் யூ ரைட் programming, what kind of thing you apply, that is the question. Then that lead you to the technical part. அந்த டெக்னிக்கல் பார்ட்டில் வரக்கூடியது அப்போ நீங்கள் சொல்வீங்க I have used WOP concept, database, classes, method. Then next question will be technical part. They will ask what is WOP concept. Then you explain the WOP concept. They will explain, they will ask what is class, what is method. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே உண்மையாக நீங்கள் கோட் பண்ணியிருந்தால் அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு மெமரைஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் they will ask what is inheritance and abstraction. Anyone? Yeah, let me explain. Let me ask a question. Guys, any of you know what is interface and abstraction? Interface and abstraction. Anyone can explain this question? Commonly asked question. இது வந்து interface and abstraction. Interface class or abstract class. Likewise. Any idea? Anyone? நீ நிறைய இடத்துல இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட எக்ஸாம்ஸில். இன்டர்ஃபேஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான் டிஃப்ரெண்ட். ஓகே, இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? எனிஒன் ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். ஹலோ, ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் as well. நார்மலாக நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணக்குள்ள இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து இட் மே கண்டைன் மெனி திங்ஸ். தட் மீன்ஸ் lot of features will be there. நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய சிஸ்டம் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். I hope guys can hear me. Alright, ஸோ நாங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் டெவலப் பண்ணக்குள்ள எந்த ஃபீச்சர்ஸும் மிஸ் ஆகக்கூடா. ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோமேண்டா, ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்டுக்குள்ளே வரக்குள்ள student creating the students, adding the grades to the students, student certifications, இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அதே நேரம் ஒரு லெக்சர் ஒன்றோட சிஸ்டத்துக்கு, இப்போ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர், சப்ஜெக்ட்ஸ் வில் பி தேர், லெக்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் நாங்கள் என்னென்ன டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு இன்டர்ஃபேஸ் கிளாஸில் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் அது வந்து இன்டர்ஃபேஸ் கிளாஸஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். இது வந்து நான் சும்மா ஒரு இன்டர்வியூ டிப்ஸ் மாதிரி தரேன். அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்ன மெத்தட்ஸ் நம்மளோட சிஸ்டத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த இன்டர்ஃபேஸ் கிளாஸை நாங்கள் இன்னொரு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணுவோம். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். இன்னொரு கிளாஸை வந்து இந்த கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணக்குள்ள இதில் நாங்கள் டிஃபைன் பண்ணின எல்லா மெத்தட்டையும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஹியர் நாங்கள் இன்டர்ஃபேஸ் கிளாஸில் சும்மா டிஃபைன் மட்டும்தான் பண்ணுவோம். இந்த மெத்தட்ஸ் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொமனாக வரக்கூடிய திங்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஆட் பண்ணி வைப்போம். சாதாரணமாக இப்போ ஒரு வெஹிக்கிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வெஹிக்கிளோட மெயினாக வரக்கூடிய எல்லா இடத்துலையும் கொமனாக வரக்கூடிய எஃபெக்ட்ஸை அங்கே டிசைன் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு
அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ஸுக்கு எப்படியும் காரோட ப்ரைஸோ குவான்டிட்டியோ நேமோ வந்து காமன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. சப் கிளாஸஸ் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸில் வந்து we can have the method as well. அந்த மெத்தட்ஸ் எப்படி இந்த மெத்தட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் இல்லை. அப்போ இதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த இன்டர்வியூஸ் ப்ராசஸில் வந்து இந்த பேசிக்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற வெரி ரேர்லி only they will ask. If you see more potential, then only they will ask you explain about what is for loop, what is switch, how you handle these questions based on your answer. பட் நான் மெயினாக வந்து ஒரு இன்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேசிக் ஐடியா WOP கான்செப்ட் அவருக்கு அந்த பேசிக்ஸ் விளங்கிருக்கு, அவர் என்ன செஞ்சுக்கிறார் என்ன படிச்சுக்கிறார் அப்படி அந்த விஷயங்களை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியலில் ஜாயின்ட் ஆகின பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பில் அந்த நீங்கள் படித்த விஷயங்களை அப்ளை பண்ண போகக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இந்த லேர்னிங் கேவே டிஃப்ரெண்ட் ஆகும். இதுதான் இந்த கன்செப்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கன்செப்ட். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிருந்தீங்க இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அப்போ இப்போவும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நான் இந்த பேசிக்ஸ் படிப்பிக்கக்கூடிய அதே நேரத்தில் நீங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை அல்லது ரியல் ரிக்குவயர்மெண்ட் ஒன்று எடுத்து நான் இந்த படிப்பிக்கிற சின்டெக்ஸை வச்சு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃப்ரம் நெக்ஸ்ட் செஷனில் இருந்து நான் C# பேசிக்ஸ் அப்படின்னா C# classes, methods, for loop, switch, that basic data types and all I will explain. அப்போ அதை நான் படிப்பிக்கக்குள்ள நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா ஒரு ரிக்குவயர்மெண்ட், நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்றுக்கான பேசிக்ஸை செய்ய போகிறேன்னு ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி அதை டேட்டா பேஸில் சேவ் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த வந்து நான் C# படிப்பிச்சிருந்தாலும் டேட்டா பேஸ் பார்ட் வந்து நெக்ஸ்ட் செஷனில் தான் படிப்பேன். அப்போ உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் எக்ஸஸ் வந்து தெரியாமல் இருக்கும். அந்த டைம் என்ன பண்ண இயலுமெண்டா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க, ஹவு ஐ கேன் கனெக்ட் C# அப்ளிகேஷன் டு அ டேட்டா பேஸ். அதை படித்து நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ளே யூ கேன் ஆஸ்க் மீ தட் டவுட் ஒன் திங் எகெயின். நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ட்ரை பண்ணி சம்டைம் ஃபெயிலியராக இருந்தாலும், ஆனால் இன்டர்நெட் ரிசோர்ஸஸாக வெரி கிளியர் நவ் டேஸ். நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும். எனக்கோ அந்த பேசிக்ஸ் ஒன்று இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஏற்கனவே வந்த டவுட்டுக்கான ஆன்சரை நான் சொல்லுவேன். எப்படியும் என்ன, நீங்கள் ஒரு பிரச்சனை ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணக்குள்ளே, அதை வந்து நான் டேட்டா பேஸ் செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே இப்போ சாதாரணமாக வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இவருக்கு வந்து அந்த கொஷின்ஸுக்கான ஒரு கொஷின்ஸோடு இருப்பார், அதுக்கான ஆன்சர்ஸை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். சாதாரணமான வர வேறொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவருக்கு எந்த ஐடியாவும் இருக்காது, அவர் ஏதோ ஜஸ்ட் லிசனிங். பட் திஸ் பர்சன் தட் ஹூ ட்ரைட் ஆல்ரெடி லுக்கிங் ஃபார் த ஆன்சர்ஸ். ஓகே, தட் இஸ் த டிஃப்ரெண்ட். தட்ஸ் வை these two sessions, first one and today's session, I am giving you tips only. Okay, so நாங்கள் வந்து மெயின் செஷனுக்கு தட் ப்ராக்டிக்கல் செஷனுக்காண்டி ப்ரிப்பேரேஷன் தான் பண்ணுறேன். என்னென்னா, நாங்கள் வந்து கேம்பஸில் 4 years படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் டிகிரி முடித்ததோடய ஸ்ரீலங்கனில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் இண்டஸ்ட்ரியலுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்குமாங்கிற டவுட் ஒன்று ஃபஸ்ட்டுக்கு வருது. இன்னொரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் உண்டு அல்லது எடிஷனல் கோர்ஸ் உண்டு, இண்டஸ்ட்ரியல் பேஸ் கோர்ஸ் ஒன்று முடித்தா தான் இண்டஸ்ட்ரிக்கு போக இயலும் அப்படி ஒரு நினைப்பு வந்ததால் அதுக்கு ஒரு மார்க்கெட் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போ நிறைய பேர் அதில் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு. பட் தட் டசன்ட் எனி ஆஃப் திஸ் நாட் ரிக்வயர்ட். கேம்பஸில் நீங்கள் படிக்கிறதே போதும் ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அந்த ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஓ வைல் டூயிங் டிகிரி தேர் ஆர் சம் அதர் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் கோர்சஸ் ஆர் ஹேப்பனிங். அந்த கோர்சஸை நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களோட நோக்கம், எய்ம். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இண்டஸ்ட்ரியலில் இருக்கிற ப்ரொஜெக்டையே கொண்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் until you apply you can't get the exact knowledge. ஸோ அதனால தான் இப்போ நான் நேரத்துறை சொன்ன மாதிரி ஒரு கரெக்ட் அப்ளிகேஷன் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண வேணாம். இஃப் யூ கேன் ட்ரை, பட் ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்வர்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் சிம்பிள்
C Sharp application, that is I will explain you .NET and C Sharp basic. Then I will give you some simple task based on C Sharp. ஸோ C Sharpல 2 நம்பர்ஸ் எப்படி எட் பண்ணுறது, ஒரு ஃபைல் உண்டு ஃபஸ்ட்டுக்கு அந்த செக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு பிடிஎஃப் ஃபைல் உண்டு C Sharp அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேவ் பண்ணுறேன், அப்படி சிம்பிள் திங்ஸ் எல்லாம் ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் ஒன்று டீச் பண்ணக்குள்ளே நீங்கள் அதை டிஃப்ரெண்ட் வேயில் அப்ரோச் பண்ணி அதை எடிஷனல் நாலேஜை கெயின் பண்ண வேண்டியது யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நிறைய பேர் அந்த லாஸ்ட் செஷன் சர்வேயில் அதை மென்ஷன் பண்ணியிருந்ததால தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் சம் ஒன் கம் அண்ட் teach you that exact industrial project, that won't be happen. பட் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுண்டா பேசிக்ஸை டீச் பண்ணிடும். which database we use in our class. So mostly இது வந்து .NET based அப்படிங்கிறதால Microsoft SQL Server, that means SQL Server with TSQL. For an example, TSQL is a syntax. அதுதான் வந்து SQL Serverல யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக SQL Server தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் செஷன் அப்படின்ட்டா நான் ஃபுல் ஸ்டேக்கையும் கவர் பண்ணின பிறகு Azure Cloud Services டீச் பண்ணுவேன். அதில் வந்து Azure SQL Server அப்படின்னா SQL Serverுடைய க்ளவுட் வேர்ஷன் தான் Azure SQL, அதுவும் டீச் பண்ணுவேன். பேசிக் வந்து SQL Server தான், SQL Server. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ what I'm going to tell is, so this is what I'm explaining because this is the important lecture actually for me. இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேப்பில் லிசன் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் யூ கேன் அச்சீவ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அப்கமிங் செஷனில் நான் இதை சொல்ல கிடைக்குமோ தெரியும், அதனால தான் இன்றைக்கே சொல்லிக்கொள்கிறேன். ஸோ மெயின் திங் இஸ், ஸோ யூ நீட் டு ட்ரை டு அப்ளை த ஸ்டாஃப். நான் இது இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த செஷனில் இருந்து C Sharp படிக்கக்குள்ள I am expecting you guys come up with some problems. You may say I was try to set up the VS Code or Visual Studio, I got an error. I tried to type hello world application in C Sharp, I got an error. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளோட வாங்க அதை ரிசால்வ் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி பேக்கெண்ட் லாங்குவேஜ் அதோட பேசிக்ஸ் எப்படி இருக்குமென்னு பார்த்தோம். இது அப்புறம் .NETக்குள்ளே போய் .NET எப்படி ஒர்க் பண்ணணும், .NET லைப்ரரிஸ் எப்படி இருக்குது, வாட் ஆர் த திங்ஸ் வி கேன் டூ வித் .NET, அந்த திங்ஸை பார்த்துட்டு .NETக்குள்ளே C Sharp என்ன அதில் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்புறமா C Sharp ஃபண்டமெண்டல்ஸ். அந்த C Sharp ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஆக்சுவல் கோடிங் ஸ்டார்ட். அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் டேட்டா டைப்ஸ், ஃபோர் லூப்ஸ் ஓ ஸ்விட்ச், அந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். அதை வச்சு சிம்பிள் CMD அப்ளிகேஷன் செஞ்சுட்டு then we go to the actual industry based one, ASP.NET Core. இண்டஸ்ட்ரியில் வந்து ASP.NET Core வச்சு தான் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எங்களோட பிளான். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ வென் வி வர் டூயிங் ASP.NET Core கிளாஸ் செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து .NETலையும் C Sharpலையும் பேசிக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் நான் 1 day கோர்ஸ் 1 or 2 days அந்த கோர்ஸ் முடிக்கும்போது யூ ஆர் ரெடி ஃபார் த அசோசியேட் லெவல் இன்டர்ன்ஷிப் தாண்டி ஒரு அசோசியேட் லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குரிய ஸ்கில்ஸ் வந்து யூ கேன் கெயின். ஸோ தட் இஸ் மை கோல். ஸோ நிறைய பேர் நினைக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கோடிங் அப்படியே பார்த்தா நாங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இல்லை அப்படின்றது இல்லை. இங்கே வந்து 2 மெயின் திங் யூ நீட் டு ஃபஸ்ட் வந்து பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். அடுத்தது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாத வரைக்கும் நீங்கள் எத்தனை தான் கோர்சஸ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண வராது. வென் யூ ட்ரை டு அப்ளை, ஸோ நீங்கள் அட்வான்ஸ் கோர்சஸோட படிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு CMD அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகும்போது தான் நீங்கள் படித்தது அட்வான்ஸ் படித்ததுன்னு தேவையில்லை, பேசிக்ஸில் கூட எத்தனை டவுட்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கும். ஸோ தட்ஸ் வை நெக்ஸ்ட் கிளாஸ் நான் C Sharp டீச் பண்ணக்குள்ளே யூ கைஸ் ப்ளீஸ் ட்ரை டு கம் அப் வித் அட்லீஸ்ட் C Sharp CMD command line application like hello world, adding 2 numbers. இந்த நாலேஜை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தால் நான் சொல்ல போகிற அட்வான்ஸ் கான்செப்டே உங்களுக்கு விளங்கும். பேசிக்ஸே தெரியாமல் வரக்குள்ள உங்களுக்கு எதுவுமே புரியாது. இப்போ நான் வந்து இமிடியேட்லி ஸ்டார்ட் வித் adding 2 number,
நீங்கள் ஹெலோ வேர்ல்ட் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் 2 நம்பர்ஸ் ஈஸியாக விளங்கும். தென் ஐ மூவ் டு த ரைட்டிங் சம் notes in the CMT using C#. நீங்கள் ஹெலோ வேர்ல்ட் எடிஷன் 2 நம்பர் எட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் செஞ்சுருந்தால் இது நல்லா விளங்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போவோம். நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படித்தான், நாங்கள் எதையும் பார்த்து பழகலாம், நாங்கள் ட்ரை பண்ணினா தான் அந்த விஷயம் எங்களுக்கு விளங்கும். ஓகே, this is the main thing. Okay, let's come to the .NET ecosystem. Today I will give you some overall idea about the .NET because that is just as basic. இந்த பேசிக்ஸை வச்சு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து C# பிக் பிக்சரை பார்த்துட்டு அடுத்த செஷனில் வந்து நாங்கள் C# டெக்னிக்கல் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பிகாஸ் தி தியரி திங்ஸ் மேபி இது உங்களுக்கு போரை அடிக்கலாம் சம்டைம், ஐ டூ. பட் இந்த பேசிக்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தால் தான் பிறகு நாங்கள் பின்னாடி நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, தியரியை ஒமிட் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி .NET இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன? கேன் எனிவன் எக்ஸ்பிளைன்? கைஸ் ப்ளீஸ் ஹரி அப். சாதாரணமாக கம்ப்யூட்டர் இல்லாமல் சும்மா ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னத்தை ரெஃபர் பண்ணும்? எனிவன் ப்ளீஸ் guys, open your mouths. Hello? Yeah. Hello? What is framework? Okay, let me explain. Framework அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கும், ஒரு மெப் ஒன்று போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவரால் ஐடியா வந்துட்டு எப்பவுமே அதுதான் ஃப்ரேம் ஒர்க். சிம்பிளாக சொல்லணும் வேண்டாம், ஒரு விஷயம் செய்கிறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இஸ் தேர். ஸோ ஜாவா பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தேர். ஸோ இன் .NET இஸ் அ மைக்ரோசாஃப்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ண போகும்போது இந்தந்த திங்ஸை நீங்கள் செஞ்சால் இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணலும். இது நீங்கள் செய்யும். என்னென்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸ்டர்னல் திங்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ ஒரு ப்ரௌசர் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுறது, எங்களோட அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுற அப்படிங்கிற தட் எக்ஸ்டர்னல் ஸ்டஃப்பை வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் ஹேண்டில் பண்ணும். அதுக்கு நாங்கள் அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ஃபார்மேட்டில் டெவலப் பண்ணினா அந்த ஃப்ரேம் ஒர்க் கேன் டூ ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ். அந்த வகையில் மைக்ரோசாஃப்ட் .NET ஃப்ரேம் ஒர்க் இட்ஸ் வெரி ஓல்ட் ஒன். தட் மீன்ஸ் லாங் ஹிஸ்ட்ரி. நவ் லேட்டஸ்ட் ஒன் ஆல்சோ தே ஆர். ஸோ தே இனிஷியலி create as a .NET framework that contain Windows platform only. ஸோ ஸ்டார்ட்டில் வந்து அவங்க விண்டோஸ் பிளாட்ஃபார்மை டார்கெட் பண்ணி தான் அவங்களோட அந்த வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை ரிலீஸ் பண்ணினாங்க. அது வந்து விண்டோஸ் ஃபோம், ASP.NET. இது வந்து பேசிக்கலி .NET பேஸ்ட் வெப் அப்ளிகேஷன்ஸையும் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார்ம்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு .NET Core 2019 அந்த பீரியடில் 15 to 19 தான் இனிஷியேட் பண்ணாங்க. இது வந்து ASP.NET Core அப்படிங்கிற நேமில் வந்துச்சு. யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் அப்படி வந்து, அதாவது அதோட நோக்கம் வந்து நாட் ஓன்லி விண்டோஸ், அதர் பிளாட்ஃபார்ம் சச் எஸ் மேக் OS or லினக்ஸ், அதுலேயும் விண்டோஸ் நாங்கள் .NET யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் அதோட நோக்கம். தட் இஸ் .NET Core. we call it as cross platform, run side by side performance. இது என்ன அப்படின்னா சைட் பை சைடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. க்ராஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சிஸ்டத்தையும் இது ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டம் தான் .NET Core. Xamarin அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோட .NET-உடைய க்ராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து iOS அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அதர் டிவைசஸ் as well. ஓகே, மொபைல் வெப் அப்ளிகேஷன் இல்லாமல் வரக்கூடிய எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி வந்தது தான் Xamarin.
இதுக்கு பிறகும் நிறைய மைக்ரோசாஃப்ட் க்ரியேட் பண்ணினாலும் இதேமாரி தான் இனிஷியேட் பண்ணிச்சு இந்த க்ராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் அப்ளிகேஷன் க்ரியேஷனை. இந்த ஜேமரினை யூஸ் பண்ணி நாங்கள் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஐடியா அபவுட் .NET. ஓகே, ஸோ ஓகே ஸோ .NET ecosystem அப்படிங்கிறது இது இப்படி தான் இருக்கும். .NET ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, நாங்கள் எந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணினாலும் அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். அதுவே வந்து அந்த பில் டூல்ஸ், லாங்குவேஜ், ரன் டைம் கம்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்கை டிஃபைன் பண்ணி அதில் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணினா ரெஸ்ட் ஆஃப் த திங் ஃப்ரேம் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணிக்குவோம். அப்போ நாங்கள் படிக்க வேண்டியது ASP.NET Core தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் லெவலில் போகக்குள்ள இந்த லைப்ரரிஸ் எப்படி ஒர்க் ஆகும், இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி எப்படி பைனரிலாம் ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்தை நீங்கள் சீனியர் பொசிஷனுக்கு போகக்குள்ள லேர்ன் பண்ணிடும். பேசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நாங்கள் வந்து ASP.NET Core தான் படிப்போம். ஓகே, இதுதான் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. நாங்கள் மெயினாக படிக்க போகிறது வந்து .NET Core. ஓகே, .NET ecosystem with .NET Core. நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து தான் நாங்கள் வந்து சரியான ப்ராக்டிக்கல் இதை படிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் இஸ் இன் 2016. இது வந்து நாங்கள் வந்து க்ரோஸ் பிளாட்ஃபார்ம் என்றதால் இந்த .NET Core கிளாஸ் லைப்ரரி, .NET Core ரன் டைம் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் ஹேண்டில் பண்ணும். அந்த நாலேஜ் வந்து எங்களுக்கு தேவையில்லை. எப்படி ASP.NET Core அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு .NET பேசிக்ஸை நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துட்டு C# பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறமா தான் நாங்கள் ASP.NET Core எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவிங் யூ சம் ஐடியா அண்ட் வி வில் ஷேர் திஸ் PDF. இந்த PDFஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு பேசிக் ஐடியா வரும் பிஃபோர் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் தட் இஸ் த மெயின் திங். நெக்ஸ்ட் கிளாஸுக்கு ஜாயின் ஆகும்போது everyone please try to install Visual Studio on your machine. When you install Visual Studio, C# also come with that. So now C# Visual Studio 2022 community edition enough அப்படின்னா there are 3 versions, enterprise, community version அப்படின்ட்டு இருக்குது. கம்யூனிட்டி வெர்ஷன் வந்து ஃப்ரீ வெர்ஷன். அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யறதுக்கு போதுமானது. அந்த வகையில் விசுவல் ஸ்டூடியோ கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஐ கேன் ப்ரொவைட் தட் லிங்க். எனி டவுட் வித் திஸ் ஒன் சோஃபா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரும்போது 27 hours providing class. They will provide the class recording and what else, what you ask? Visual Studio 17 also okay, but 2022 தான் வந்து C# 12 கூடிய சப்போர்ட்ஸும் .NET 8 கூடிய சப்போர்ட்டும். So these things I will send the list of things. Download and install .NET 8 framework. So Visual Studio I share the குரூப்லேயும் நாங்கள் இந்த லிங்க்ஸ் ஷேர் பண்ணிலும் விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் செஷன்லேருந்து ஸோ விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே
நீங்கள் ப்ரிவியூவில் இருக்கிற வெர்ஷன்ஸும் எடுக்கலும், ஆனால் கம்யூனிட்டி வெர்ஷன் இனஃப், தட் இஸ் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் போதுமானது. அதில் எல்லாமே இருக்கு. நாங்கள் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வரைக்கும் டெவலப் பண்ணாலும் ஃப்ரீ கம்யூனிட்டியில். நெக்ஸ்ட் கிளாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி Saturday, next Saturday. From next class onwards, Saturday or Sunday. Saturday ஒரு class இருக்கும். Sunday class we will let you know by Saturday. Okay. So next class will be mostly on Saturday, coming Saturday. So meanwhile so நான் வந்து உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணுவேன். அந்த பேசிக்ஸை டெஃபினெட்லி படிச்சுட்டு வாங்க, அதர்வைஸ் இட் வில் டிஃபிகல்ட். ஸோ I share the Visual Studio and .NET. ஸோ .NEட்டையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்னது, ஸோ நீங்கள் விசுவல் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணணும். .NET framework, that is .NET SDK normally, .NET 8 version 8. Yeah, PDF share பண்ணோம். Okay. So you guys need to learn. So prepare with your PC next time when you come. .NET version 8, Visual Studio and SQL Server Management Studio. I will share that as well. Those two main, what I shared already, those two are main. SQL Server and SQL Server Management Studio. ஸோ வந்து இது என்னென்னா, ஃபஸ்ட் வந்து விசுவல் ஸ்டூடியோ வந்து IDE, அதில் தான் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அதோட ஓகே, கம்யூனிட்டியில் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அட்மின் வில் ஷேர் தோஸ் லிங்க்ஸ் அண்ட் ஸோ விசுவல் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் இட் டேக்ஸ் சம் டைம் எடுக்கிறதால இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க, அதர்வைஸ் டிஃபிகல்ட். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் ரெடி வித் த விசுவல் ஸ்டூடியோ and the .NET and SQL Server and SQL Server Management Studio, but mainly .NET and Visual Studio main. So we will use C#12 version C#12. இங்கே Visual Studio 2020 இன்ஸ்டால் பண்ணும்போதே C#ம் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும். அதோட .NET டவுன்லோட் பண்ணுவேன், .NET 8 version. So that is the preparation for the next session. I will share the session from today and the resources also நான் ஷேர் பண்ணுவேன். Please ready with those stuff, learn it, and before you come please learn it. Okay. All right, so any questions? So admin will share those link with you in the group as well, resources, and also we will share in the WhatsApp group. Please tune on the WhatsApp group. Okay. Any questions so far? Any questions? If not, we can finish this session. So please ask questions. உங்களுக்கு டவுட் வர விடயங்களை கேளுங்க, அதர்வைஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். பிகாஸ் நாங்கள் இந்த செஷன் செய்கிறது எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதுக்காண்டி தான். ஸோ எனி கொஷின்ஸ்? கிளாஸஸ் வந்து மோஸ்ட்லி Saturday Sunday மார்னிங் டைம் தான் நடக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். Saturday Sundays morning 8 to 9 or 7 to 9, because that I hope, because அந்த டைமில் செய்யக்குள்ளே தான் எல்லாருக்குமே அவைலபிலிட்டியோடு இருக்கும். ஏன்னா 7 to 9 Saturday 7 to 9க்குள்ளே mostly there won't be any classes or work
everyone be at home, so that's why. So use that is the best time I have decided. So yeah, so if you have any other classes, we will share the recording. Okay, any doubts?